வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிற இந்த அழகான செம்பருத்தி பூவை தான் பார்க்க போகிறோம். ஒரே செடியில் 2-3 கலர்ஸ் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மருதாணி செடிங்க அவ்வளோ அழகாக செவக்கும். இப்போ எல்லோரும் கோன் தான் வைக்கிறாங்க, பட் கைக்கு மருதாணி வச்சாதாங்க அழகே. நெக்ஸ்ட்டு இந்த வாழை மரங்க என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம், அழகுக்காக வைக்கிற இந்த வாழை மரம். அடுத்தது அது பக்கத்துலேயே இந்த அழகான மல்லிகைப்பூ செடி. ஒவ்வொரு மல்லிகைப்பூவும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதில் வழக்கம் போல் இந்த குரோட்டன்ஸ் ஒயிட் கலருங்க, இதில் ஒயிட்டு பிங்க்கு ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அழகான குரோட்டனுங்க, இதில் நல்லா அழகான பிங்க் கலரில் ஒரு பூ இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த குரோட்டன் வழக்கமாக எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு அழகான பிளான்ட்டுங்க. ஆமாங்க, மணி பிளான்ட்டு. இலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுக்கும்போது அழகாக மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு பேக் சைடு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது முருங்கை மரங்க. சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே குட்டியாக அழகாக ஒரு கருவேப்பிலை செடி, அதோட இந்த எலுமிச்சம்பழம் மரங்க, இதுவும் சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் அழகாக வந்திருக்கு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது துளசிங்க. சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இந்த செடிங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான உரம் தேவைப்படுங்க. வீட்டில் சேர்க்குற இந்த முட்டை ஓடுகளை நாங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவோம். எல்லா செடிக்கும் அழகாக இந்த மாதிரி தூவி விடுவோங்க. முக்கியமான மரத்தை காட்ட மறந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் 4-5 தார் எடுத்துட்டோம். இது ரஸ்தாளி வாழைப்பழங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரஸ்தாளி பழம்னு. இங்கே ஒரு குட்டி குட்டி பழமும் இருக்குங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.